Chitra, Social Talk. நீங்கள் பல விமர்சனங்கள் எழுதியிருக்கீங்க. சரி. இந்த விமர்சனங்களால் எப்போதாவது எதிர்வினையை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? இல்லை, எதிர்வினைன்னா நான் வந்து ஒன்றே ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சில சமயம் கடுமையாக எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு படத்தில் ரேப் பண்ணவனே வந்து கல்யாணம் பண்ணிக்க வரான்னா அதான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தான். நான் என்ன சொல்லுவேன், ரேபிஸ்ட் should be the last person to marry a woman. அவன் தான் அவளுடைய இதை இது பண்ணியிருக்கான். அதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு நடிகையை பற்றி சொல்லும் பொழுது அவங்க லகரமே வரல. அப்போ அவங்க கேட்டாங்க, இதை தவிர அவருக்கு வேற ஒன்றும் என்னுடைய நடிப்பில் நல்லது தெரியலையான்னு கேட்டிருக்காங்க. அவங்க நல்ல நடிகை தான். நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் பல பேர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்காத விட ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு கமல்ஹாசனே வந்து நான் எழுதினது போட்டு நீங்கள் எந்த வார்த்தையை சொல்லி இந்த சீனில் இப்படி இருக்குன்னு சொன்னீங்களோ அந்த வார்த்தையை நினச்சி தான் நான் போஸ் கொடுத்தேன் அப்படின்னு லெட்டர் எழுதி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நான் அது மாதிரி கே பாலச்சந்தர் வந்து ஒரு தடவை பம்பாய் போயிருந்தேன், இன்னைக்கு காலையில் தான் வந்தேன், உன்னுடைய ரிவ்யூவை பார்த்தேன், உன்னை ரொம்ப நான் மதிக்கிறேன் அப்படின்னு எழுதினார். என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, என் எழுத்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ என்னை 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவோ பிறர் நான் திட்டுறதுல எனக்கு இது கிடையாது. திட்டணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி லைட்டாக போயிடும், அந்த இடத்துலேருந்து போயிடணுமே தவிர ஒருத்தரை வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுறது, ஏளனம் செய்வது, இதெல்லாம் ரொம்ப பெரிய நபர்கள் செஞ்சுருக்காங்க. எனக்கு அதில் வந்து நம்பிக்கை, நான் எனக்கு லாஸ்ட் பர்சன், அது என்னுடைய கேரக்டர். அதனால் இதை சொல்லும் பொழுது சில பேர் வந்து ஒரே ஒரு தடவை ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்காக சொல்லி எங்கள் ஆஃபீஸில் மேனேஜிங் டைரக்டர் கூப்பிட்டு வந்துச்சார். இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெக்யூலியராக இருக்கான் இந்த டைமு, இதை கண்ணாபின்னான்னு ஏதாவது சொல்லிடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், அதெல்லாம் நான் கண்ணானதுக்கு நான் வந்து அப்படிலாம் சுதந்திரமானவெல்லாம் கிடையாது. நான் நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா சொல்லணும், சுமாராக இருக்காது சுமாராக சொல்லிட்டு போயிடலாம். அது ஒன்று இங்கிலீஷில் நிறைய பேருக்கு என்னென்னா பாதி பேருக்கு புரியறது கிடையாது இங்கிலீஷில் எழுதும்பொழுது. அதனால தான் எனக்கு தமிழில் எழுதுறதுனால எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய எவ்வளவு ரசிகர்கள், பெரிய தமிழையே ஆதி முதல் கொண்டு எழுதி கொண்டிருந்தவர்களெல்லாம் ஏதோ உனக்கு இது பொன்னியின் செல்வன் படித்த மாதிரி இருந்தது நீ இதை எழுதுனது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அவங்களுடைய அது ஒன்று பிபி ஸ்ரீனிவாஸ்கிட்டேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் சார். என்னை யாராவது தப்பித்தவறி நல்ல வார்த்தை சொன்னால் அது அவர்களுடைய பெருமையாக நினைப்பேனே தவிர என் பெருமையாக நினைக்கிறேன். சில இடத்துல நான் ஒருத்தர் எம்எஸ் சுப்புலட்சுமி பற்றி எழுதுனதில் ரொம்ப கடுப்பாக ஒருத்தர் எழுதினார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஷோ எப்படி அதுக்கு சிறப்புரை கொடுத்தாரோ இன்னொருத்தர் பெரிய எழுத்தாளர் அதை இது பண்ணார். இப்போ நான் நினச்சேன், நாம் என்ன செஞ்சோம், சில நாள் எழுதுவதற்கு முன் பயம் வந்து கடவுளிடம் எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் எத்தனையோ ஒர்க் பண்ணணுமே, அதெல்லாம் பண்ணுறதுக்கான எனக்கு வசதிகள் இல்லையே, நேரம் இல்லையே, அப்படி இருந்தும் எழுத வேண்டியவனாக இருக்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பகவான்கிட்ட மன்றாடுவேன். அப்போது நான் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போது யாராவது புகழ்ந்தாலும் நான் இல்லை, யாராலும் இகழ்ந்தாலும் நான் இல்லை. நான் ஏன் கோவப்படணும்? என்னையே புகழியா அவன் என்னையே இகழலையே, எனக்கு ஒன்றும் தெரியாதே. நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி, அதுக்கப்புறம் எப்படி நமக்கு ஐடியா வரணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் லெஃப்ட் டு காட். அதனால தான் எப்போதும் ஆரம்பத்தில் கடவுள் சொல்லிவிட்டு நம்ம பண்ணிட்டா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பயமும் கிடையாது. இப்போ நடுநிலையான விமர்சனங்களுக்கு வந்து வரவேற்பு இருக்காங்க. இல்லை, இப்போலாம் பார்த்தா விமர்சனம்லாம் யூடியூப்பாக இருக்குது, யூடியூபர் அப்படி போகுது. அதெல்லாம் யாரும் யூடியூபுங்கிறது வந்தாலே என்ன இருக்குன்னா எதோ ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. அவங்க சொல்கிறவங்களும் அவங்களுக்கு ஏதோ ஒரு யாரையோ வெறுக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நடுநிலைன்னா யாரையும் வெறுக்கக்கூடாது, அது விஷயத்தை உள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கா மாதிரி. இப்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நடுவு நிலைமை அப்படின்னு அதிகாரமே வச்சுருக்காரு. அப்படி இருக்கணும், சீர்தூக்கி சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கும் போல் அப்படிங்கிறதெல்லாம் திருக்குறளுக்கெல்லாம் சொல்கிறாங்களே தவிர இதெல்லாம் வண்டர்ஃபுல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாருமே யாரையாவது திட்டினா தான் நிறையா பேர் பார்க்குறாங்கன்றாங்க. யாராவது வாய்க்கு வந்தபடி திட்டணும். அப்போ ஒருத்தரை பற்றி என்னென்னமோ ஏதோ திட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால் அப்படிப்பட்ட உலகத்தில் நான் சஞ்சரிக்க விரும்பவில்லை.
நீ 300 பேர் பார்த்தாலும் சரி, 3000 பேர் பார்த்தாலும், 30,000 பேர் பார்த்தாலும் சரி, அதில் வந்து நாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை நம்ம மக்கள்கிட்ட இல்லை. அதை வந்து ரொம்ப பொய்யான தலைப்புகள்லாம் போடுறாங்க, தவறாக பண்ணுறாங்க. சில பேர் வந்து பெரியவங்களெல்லாம் வந்து அவர் எப்படி போனார், இவர் எப்படி போனார்னு யாரையோ பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நல்லா இல்லை. அது வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னா, அப்போ இப்படிலாம் போய் பார்த்துட்டு இருந்தால் கெட்டு தான் போகும் சமுதாயம். அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை ரசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க யாரை ரசிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்ணாபின்னான்னு பேசுகிறவங்க தான் ரசிக்கிறாங்க. டீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டீச்சர் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் ஃபார் த ஸ்டூடெண்ட். டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, அந்த குழந்தை ஆராதனை பண்ணக்கூடிய அளவு இருக்கணும் டீச்சர். அப்படி இருக்கணும். பெங்காலில் பார்த்தோம், கேஷ் இது கொடுத்து கோடிக்கணக்கான ரூபா வேலை கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் என்ன, அதை வந்து 20,000 ரூபா கொடு, 30,000 ரூபா கொடு, 30,000 கொடு, 2 லட்சம் கொடு, அப்படிலாம் இல்லை. நல்லா சொல்லிக் கொடுக்கணும். தியாகராஜ சுவாமிகள் வந்து சங்கீதம் வந்து நூற்றுக்கணக்கான சீடர்களுக்கு சொல்லி, இன்றைக்கி வரைக்கும் அவன் பாட்டு இருக்கு, நூற்றுக்கணக்கான சீடர்களுக்கு கொடுத்தா. அவர் எதையும் சம்பாதிக்கலை, அவர் இன்னும் பண்ணலை. சீடர்களே வரும்போது ஒரு மூட்டை அரிசி, ஒரு இது அவங்கவுங்க எடுத்துன்னு வந்துடுறாங்க. அவங்க அப்படியே போயிட்டு அவர் எப்படி ஒர்க் பண்ணி அவர் என்ன அவுட்புட் கொடுத்துருக்கார், அந்த அவுட்புட்டில் கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நியாயமாக இருக்கணும். தமிழ் சினிமாவில் பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவங்க பாடல்களில் எதெல்லாம் வந்து வாமனனுக்கு ரொம்ப பிடிக்குது? எதையெல்லாம்னு சொல்கிறதா இருந்தால், இப்போது லிரிக்கு நல்லா இருக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ என்ன ஆகிடுதுன்னா, லிரிக்கினுடைய இம்பார்ட்டன்ஸே இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போ நிறையா சில பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன், கரெக்டாக எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியல. சில பாடல்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பேரை விட்டு எனக்கு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் ரோமான்ஸுக்கான இடம் குறைஞ்சி போயிடுச்சு. அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு ரோமான்ஸுக்கு போக விரும்பலை. பச்சையாக வைலன்ஸ் இருக்குது, பச்சையாக இருக்குது. சில படங்களை தியேட்டரில் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, மிரட்டல் அதிகமாக இருக்குது. அந்த சவுண்டில் மிரட்டல், கிராஃபிக்ஸு கட் பண்ணி மிரட்டல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்படியெல்லாம் மிரட்டி இந்த எடிட்டிங் டெக்னிக்ஸையும், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸையும், சவுண்ட் டெக்னிக்ஸையும் மிரட்டுறது அதிகமாக இருக்கே தவிர, ஒரு மாதிரி ஒரு சவுண்டில் ஒரு நல்ல ஒரு சாங் கேட்க விரும்பலை பல பேர். அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனாலும் சொல்கிறியாங்கிற பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதோட டியூன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸு என்ன அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, எனக்கு வந்து நான் இந்த இங்கிலீஷ் சீரியல்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இங்கிலீஷ் சீரியல்ஸு அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க ஒரு தீம் கொண்டு வருவான். அந்த தீமில் அந்த சீரியலினுடைய இதையே கொண்டு வந்துடுவான். அதே மாதிரி 3 நிமிஷம் போட்டாலும் ஒரு இதில் அப்படி கொண்டு போகிறது. இதெல்லாம் கொண்டு வரத்துக்கான, இப்போ எனக்கு ஆஸ் அ நான் ஒரு பொயட்டும் இதுவும் இருக்கிறதுனால என்னால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க, இப்படியெல்லாம் டெப்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இதில் டெப்த்தே வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைப்பேன். அதுக்கெல்லாம் முன்னோடி எங்கன்னா வெஸ்ட்டு இங்கிலீஷ் ஃபிலிம்ஸை பார்த்தாலே தெரியும். அவங்க மியூசிக்கு, அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தாலே அதில் உள்ள ஒரு விஷயம் வச்சுருப்பான். அதுபோல் நமக்கு அந்த படத்துக்கு தேவையான விஷயத்தை வச்சு அது மேலோட்டமாக கேட்கும்போது மேலோட்டமாக இருக்கலாம், உள்ளே பார்த்தா உள்ளே இன்னும் இருக்கலாம். அதுக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போது அதுக்கெல்லாம் முன் உதாரணங்கள் இருக்குது வெஸ்டர்ன் இதில், அதை நினச்சி நம்ம பண்ணலாம். அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு அறவேக்காட்டுத்தனமாக இருக்குது. அதை இன்னும் என்ன நினைக்கிறாங்க, நான் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஃபிலிம் மியூசிக்கில் நம்ம ஃபிலிம் மியூசிக் மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் வெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது. ஏன் நமக்கு அதெல்லாம் இல்லை? அப்போது நம்ம ஒரு ஏழையான நாட்டிலேருந்து மேலே முன்னேறி வந்து இருக்கும்போது நம்ம கர்நாடக சங்கீதங்கிற நிகரில்லாத பொக்கிஷம் இருக்கிறது. ஆனால் இடைப்பட்ட மனிதர்களுக்கு நாம் அதை ரிச்னஸ் கிரியேட் பண்ணல. அப்போ யாருக்கு கிரியேட் பண்ணல? சாதாரண மக்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணல. அதான் அவங்கள என்ரிச் பண்ணணும். இப்போ கானா பாடல்கள்லாம் கூட, நான் கூட கானா பாடலில் அபலை அஞ்சுகம்னு அந்த 1957 வந்தது ஒன்று, அதில் ஒரு கானா பாட்டு மாதிரி ஒன்று இருக்குது, டிஆர் மாலிங்கம் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் தேர் லைஃப். ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா இதுலேயும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சமீபத்தில் நீங்கள் பார்த்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்? அது சமீபம்னு சொல்ல முடியாது, தசரா. அதில் வந்து ஒரு ஒரு கிராமம்,
அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 நண்பர்கள், அதெல்லாம் ரொம்ப ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அதில் தசராவில் வந்து என்னென்னா, இட் லீவ்ஸ் எ சர்டன் வேர்ல்ட் இன் மை மைண்ட். அதனுடைய கேமரா ஒர்க்கு, அதனுடைய லைட்டிங்கு, அந்த இடத்துல ஒரு கிராமத்துக்கு வெளியில் ஒரு இந்த கடை இருக்குது, தண்ணி கடை, சாராய கடை, அங்கே மக்களினுடைய சேர்றது, அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க அதில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பொதுவாகவே பாடல்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அது ரொம்ப வருத்தமானது தான். இப்போ சாங்ஸு சினிமாவில் வந்து வரல அப்படிங்கிறதுனால சினிமாவில் பாட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு, சினிமா எடுக்கிறவங்க தான் சொல்லணும் சினிமாவில் பாட்டு வேணுமா, அவங்களுக்கு பாட்டு வேணுமான்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனால் என்னுடைய இது என்னென்னா, பலவிதமான பாடல்கள் மக்களை வந்து அடையணும் இல்லையா? அது சமூகமாக சொல்கிறேன் நான். அது வரமாட்டேங்குது. அது வந்து அவன் வந்து தானாக பண்ணி ஏதோ யூடியூப்பில் போட்டு அப்படி போகிறதே தவிர அது ஒரு ஃபங்க்ஷனலாக வரமாட்டேங்கிறது. பெங்காலியில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர சங்கீத்னு இருக்குது, அதே மாதிரி ஷாமா சங்கீத்னு ஒன்று இருக்குது, நஸ்ரூல் கீத்தின்னு இருக்குது. இந்த மாதிரி அதில் ஒரு 7-8 விதமான சங்கீத வகைகள்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றுமே காணும். அப்போது இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டினுடைய குறைபாடுகள். இப்போ முன்னெல்லாம் பக்தி பாடல்கள்லாம் டிஎம்எஸ் பாடி அவ்வளவு பாட்டு பாடினார். அதாவது இந்துக்களுக்கு தெய்வங்கள், கோவில்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கும்பொழுது அது பார்த்தீங்கன்னா, குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். இப்போது இந்து மதத்தில் அர்ச்சாவதாரம்னு கான்செப்ட் என்னென்னா, அந்த தெய்வ திருமேனிகள் இருக்கே அதுவே ஒரு அவதாரம் என்று கருதப்படுது. அப்போது ரங்கநாதர் அதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் அப்போ வந்து இந்த பாட்டு கண்ணதாசன் சொல்லிட்டு போனாராம், அப்பா விசு எதை பாட்டு பாடுறியோ இல்லையோ, இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே ஒரு நாளும் கச்சேரியில் பாடினீங்க அப்படின்னு. அப்போது அது வந்து எத்தனையோ பேர் பாடினாங்க, அந்த பாட்டில் எத்தனையோ நல்ல பாட்டெலாம் இருக்குது. அப்படி புல்லாங்குழல் கொடுத்த அப்படி அது வருது. அந்த மாதிரி அந்த பாடல்கள் எல்லாம் டிஎம்எஸ்க்கு ஒரு கருத்து இருந்தது. எம்கே தியாகராஜ பாகவதர் வந்து புகழினுடைய உச்சாணியில் போனார். ஆனால் அவர் தெய்வ பாடல்கள் எல்லாம் பாடலை. அதனால தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் உள்ளே போகிற மாதிரி ஆயிடுது. அவர் கடவுள் அவருக்கு வாய்ப்பு பெருசாக வந்துடும்பொழுது பக்தியை வளர்க்குறதுக்கு நிறையா பாட்டெல்லாம் அவர் பாடியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அந்த எண்ணத்தை சரி என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவருடைய படங்களிலேயே பக்தி பாடல்கள் தான் நிறைய இருந்தது. எம்கே தியாகராஜ பாகவதர்களில் அவர் படத்திலேயே கிருஷ்ணா முகுந்தா முராரேலாம் அதெல்லாம் அப்படியே நின்று போச்சு. அவர் தனியாக வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் தான் சிவாஜிக்கு பாடிட்டு அப்புறம் இங்கே போய் முருகன் பாட்டு பாட வேண்டியது இருந்தது அப்படி. ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் இருந்ததுனால எப்போதும் கிடுகிடுன்னு அவர் பாட்டு யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா போய் பாடிடுவார். அவர் அந்த பாட்டில் வந்து பாடுறதில் ரொம்ப இதுவாக இருந்தார். சீர்காழி கோவிந்தராஜனும் சினிமாவில் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தி இசையில் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம பித்துக்குழி முருகதாஸ் அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னார், என்ன ஆச்சரியமாக இருக்கும், நாடறியும் 100 மலை பாடினார்ல, அது சொன்னார், நான் பாடியிருக்கவே கூடாது, நான் சினிமாவுக்கு போயிருக்கவே கூடாது, நான் சினிமாவுக்கு போனதுனால பெரிய ஆக்சிடெண்ட்டில் உயிரே போகிற மாதிரியான நிலைமை ஆயிடுச்சுன்னாரு. அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. சினிமாவில் ஒரு தடவை தான் பாடினார் வந்தார். அந்த ஒரு தடவை கூட நான் வந்துடக்கூடாது, எனக்கு ஆல்மோஸ்ட் ஐ டைட் இன் அன் ஆக்சிடென்ட்னார். அப்போ என்னென்னா டிஎம்எஸ் பெரிய ஆள் 1000 பாட்டு பாடினு பெருசானார். ஒரு பித்துக்குழி முருகதாஸ் வெறும் கிராமபோன் ரெக்கார்டு, ஒவ்வொரு கோவிலையும் போய் பாடுறது, ஒவ்வொரு கோவிலில் பார்த்தா படிக்கட்டில் ஏறி நின்று அவருடைய ஹார்மோனியத்தை போட்டு தூக்கிக்கிட்டு பாடணும்னா தூக்கவே முடியாது. பாடி 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 பண்ண படிப்பாட்டு பாடுவார். அப்படி பாடினவர் இன்னைக்கு தமிழ் மக்களுடைய மனசில் இருக்காரு பித்துக்குழி முருகதாஸ்னா. பாபநாசம் சிவன் சினிமாவில் என்னென்னமோ பாடி பெரியாளாக இருக்கலாம். பாபநாசம் சிவன் பைத்தியக்கார மாதிரி போட்டு வருவோம், பிச்சைக்கார மாதிரி இருந்து ஒவ்வொரு கோவில் உற்சவத்திலையும் போய் 15 நாள் அங்கே படுத்து அங்கே இருந்து பண்ணவர் தான் இளையராஜா அவர்கள். மிகவும் இளையராஜா வந்தபோது நாங்கள் இருந்தேன் எங்கே சாமி தட்சிணாமூர்த்தியினுடைய மறைவு, நான் நின்று கொண்டிருக்கிறேன் இளையராஜா பக்கத்தில் நின்று. அவருடைய மகனுக்கு சொன்னேன், உங்கள் அப்பா மாதிரி வாழ முடியாது, அது அருளினுடைய வாழ்க்கை. அப்படி அருளில் வாழ்க்கை நடந்ததென்றால் அந்த அருளால் வாழ்க்கைக்கு பிறகும் அர்த்தம் உண்டு
புரிஞ்சுக்கணும். செத்து போயிட்டாருன்னு நினைக்காதீங்க, அருள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் சொல்லுவார், என்னை தூக்கும் பொழுது யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது, பஞ்சு மாதிரி இருக்கணும் உடம்பு அப்படிம்பார் சுவாமி தட்சிணாமூர்த்தி. அருமையான. ஆமாம், வைக்கம் அங்கே இருக்கார். அவர் வாழ்க்கையில் கஷ்டமோடு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார் ஆலப்புழையில். அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், அந்த ஃப்ரெண்டினுடைய அப்பா பூஜை பண்ணிட்டு வர்றார். வைக்கத்தப்பா அன்னதான பிரபோ அப்படிங்கிறார். இவர் காதல் இது விழுது, அன்னதான பிரபு. இல்லை, சாப்பாட்டு கஷ்டம் வருது, அன்னதான பிரபுங்கிறீங்களே அது எப்படி? அவன் தாண்டா எல்லாருக்கும் படி இழக்கிறவன், அவன் தாண்டா. அப்படியா? இவர் போயிட்டார் வைக்கத்தையே படுத்து கிடக்கிறார். காலம்பர 4 மணிக்கு குளத்தில் குளிச்சுட்டு இந்த தரிசனம், கால தரிசனம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மாதக்கணக்கில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சங்கீத மேதை அவர், எவ்வளவு சங்கீதம் அவருக்கு மைண்டில் வந்திருக்கும். அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது, இந்த சினிமாவுக்கு உனக்கு இசையமைக்கிறதுக்கு என்னை கூப்பிடுறாங்க. அப்போ சொல்கிறார், என்கிட்ட சொன்னார், வைக்கத்தப்பா என்னோட எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு நான் போகிறேன், நீதான் எல்லாத்தையும். அங்கே தான் இருக்கு அவருடைய சொத்து, சினிமாவை கூப்பிட்டுறவன் அவன் ஆஃபீஸில் இல்லை. அப்படி ஒரு பக்தி. இவெல்லாம் நமக்கு உள்ளே வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொன்னால், ஸோ அவர்கிட்ட இளையராஜா அவருடைய அருளை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது கூட ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொன்னார் இளையராஜா அவர்கள். அவர்கிட்ட கிருஷ்ண ஐயங்கார்னு ஒருத்தர் மயிலாப்பூரில் கேசவபெருமாள் கோயில் பக்கத்தில் வருவார். இப்பெல்லாம் கற்றுண்டேன், கோபாலகிருஷ்ணன் கற்றுண்டேன்னா என்ன, அவர்கிட்ட அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன். அதுக்காக அதே மாதிரி கச்சேரி பாடுறதுக்காக பண்ணலைங்கிறத அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட, இளையராஜா கிட்ட அந்த என்ன சொல்கிறது, ஹியூமிலிட்டி. ஸோ இப்படி ஒரு சுவாமி தட்சிணாமூர்த்தி அவெல்லாம் நினைக்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு 150-200 பீப்புளை பார்த்துட்டு வந்ததில், இந்த வாழ்க்கையே எவன் மண்டையை போட்டான், அவனுக்கு அப்புறம் அவன் பிள்ளை எப்போ போனான், இப்படியே பண்ணி பண்ணி இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன விளையாட்டு தாங்கிற ஒரு எண்ணமாக கிளாரிட்டி. இப்படி தான் லைஃப் இஸ் லைக் தட். சம் பீப்புள் வாட் ஹேப்பன்ஸ் டு தேர் ஃபேமிலி ஆஃப்டர் தெம், இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்போ என்ன யோசனை பண்ணணும்? எல்லாருக்கும் நல்ல ஒளியை காட்டு, எல்லாருக்கும் கடைசியில் அந்த ஒளியை காட்டு, எல்லாருக்கும் பகவான் தான் வழி, உலகத்தில் வேறு எந்த வழியும் கிடையாது. பகவான்னா என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாம் தான் பகவான். அது பிருகதாரண்யக உபநிஷத்தில் ஒன்று வருது, சிம்பிள் திங். த வைஃப் is very dear to the husband, not because of the wife, but because of the Atma. வைஃபுக்குள்ளே அந்த ஆத்மா இருக்குது. ஒரு பெரிய குருநாதர் இருக்கார், பையன் நல்ல சிஷ்யன் இருக்கான். he is dear to the guru not because he is the சிஷ்யா, because of the ஆத்மா. எந்தெந்த இடத்துல எது எது சிறப்பாக இருக்கிறதோ, எந்தெந்த இடத்தில் எது எது உத்தமமாக உன்னதமாக இருக்கிறதோ, அந்தந்த இடத்தில் ஆத்மா தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அப்போது தான் டிஎம்எஸ்ட சொன்னேன், இந்த ரிஃப்ளெக்ஷன்லேயே இப்படி அழகாக இருக்குன்னா அதை தெரிய வேண்டாமா? அப்போது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் பற்று இல்லாமல், கொஞ்சம் எல்லார்கிட்டையும் அன்பா, அவங்கள சாத்வீக பாவங்கள் வளர வளர அது அப்படியே பிரகாசிக்கும். சாத்வீகத்தில் தான் அது பகவான் பிரகாசிப்பார், ஃபுல்லாக பிரகாசிக்க ஆரம்பிச்சுவார். அப்போ தான் தெரியும் உண்மையெல்லாம். அப்படிங்கிறதெல்லாம் சினிமா உலகத்தையே இவங்களெல்லாம் காட்டியிருக்காங்கங்கிற பொழுது இவங்கெல்லாம் பார்த்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்றதில். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுனது. ஏன்னா நீங்கள் பல இதில் எங்களுடைய நான் இருக்கிற துறையிலேயே இருந்தாலும், எப்படி நான் பலவிதமான வித்தியாசமான அனுபவங்களை பெற்றால்தான் எழுத்து நன்றாக இருக்குமோ, அதுபோல் நீங்கள் வித்தியாசமான அனுபவங்களை பெற்று சாதித்திருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களிடம் பேசுவதிலே எனக்கு மிக்க 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 மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ.